எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் அரசு மாணவர் விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இறைச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் இறைச்சி, அதாவது ஆட்டோடைய இறைச்சி, வாரந்தோறும் போடக்கூடிய ஒரு இறைச்சி. பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சரியான இறைச்சியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கட்டி கொழுப்பு. இது சாப்பிட்டா நமக்கு தான் கொலஸ்ட்ராலு மற்ற பிரச்சனைலாம் வரும். பாருங்கள், ஒரு பீஸ் கூட கிடையாது, இதில் எல்லாமே கட்டி கொழுப்பு. இதுக்கு சமையல்காரன் காரணமா, இல்லை வெட்டியை வேறு இடத்துல அங்கே வெட்டி கொடுக்குறவங்க காரணமா, இல்லை டிபார்ட்மெண்ட் காரணமா, இது யார் காரணம் என்னன்னு தெரில. ஒரு பீஸ் கூட இல்லை. இப்படி இருந்தால் எப்படி சாப்பிட்றது? இது சாப்பிட்டா நமக்கு நோய் தான் வரும். நீங்களே பாருங்கள், இது பாருங்கள் தொடர்ந்து. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி மட்டன் போட்டுருந்தாங்க எல்லா அரசு மாணவர் விடுதிலையும். கொரோனாவுக்கு பின்பு எங்கேயுமே போடலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் போட்டாங்க. போடணுன்றதுக்காக போடுறாங்களா இது என்னன்னு தெரியல. அதனால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இது உடனே சரி செய்யணும். சமூக ஆர்வலர்கள் தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய கோரிக்கையாக கேட்டுக்கிறேன். காரைக்கால், மாஹே, ஏனம், மாஹேயில் கிடையாது விடுதி, இருந்தாலும் ஒட்டுமொத்த ஆதி திராவிடர் அரசு மாணவர் விடுதி சார்பாக மாணவர்களாக கேட்டுக்கிறோம். நன்றி. ஆட்டுக்கறி குழம்பு கொடுத்தீங்க, ஆனா இந்த குழம்புல ஆட்டுக்கறியும் இல்ல, குழம்பும் நல்லா இல்லையே அப்படின்னு புதுச்சேரி ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில இருந்து கறி குழம்போட வெளியிட்டிருக்க வீடியோ ஒண்ணு இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தட்டாஞ்சாவடியில ஆதி திராவிடர் மாணவர் விடுதி ஒண்ணு இயங்கிட்டு வருது. இந்த விடுதியில புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் இந்த மாதிரியான பகுதிகள்ல இருந்து 100க்கும் மேற்பட்ட பல மாணவர்கள் தங்கி கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. இந்த விடுதியில தங்குற மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவு கிடைக்குது. ஆனா அந்த உணவு தரமற்று இருக்கிறதாகவும் சுகாதாரம் இல்லாத உணவை தயாரிச்சு கொடுக்கறதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மேலும் மாணவர்களுக்கு வார இறுதி நாட்கள்ல வழங்கப்பட்டு வந்த மீன் குழம்பு, கறி குழம்பு இது எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டமும் நடத்தினதா சொல்லப்படுது. இந்நிலையில ஞாயிற்றுக்கிழமை என்பதால மாணவர்களுக்கு கறி குழம்போட மதிய உணவு வழங்கப்பட்டுச்சு. ஆனா அந்த குழம்பு தரமற்று இருக்கிறதாகவும் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிறதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சம்பந்தமா மாணவர்கள் கறி குழம்போடு வெளியிட்டிருக்க வீடியோ ஒண்ணு சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில அந்த குழம்ப கையில எடுத்து இதுல ஒரு துண்டு ஆட்டுக்கறி கூட இல்ல, அதுக்கு பதிலா நிறைய கொழுப்பு கட்டி தான் இருக்கு. அதை தாண்டி இந்த குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப கேடு, சாப்பிட முடியாத அளவுக்கு தரமற்ற குழம்ப கொடுக்கறதா சொல்லி மாணவர்கள் அந்த வீடியோல குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.